கோல்டு கோல்டு அண்ட் சில்வர் இதான் பீக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா? பீக் ஆகும் பீக் ஆகும்னா நான் இல்லப்பா, எனக்கு அவ்வளவு தெரியாதுன்னே வச்சுப்போம். எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றதெல்லாம் இதோட பீக் ஆகும்னு. நம்ம என்னமோ 6000 போயிடுமா 7000 போயிடுமான்னு பார்த்துட்டு இருக்கோம். அவர் இல்லவே இல்லப்பா 5 டைம்ஸ் வச்சுக்கோ அப்படின்றாரு. சில்வரையும் அப்படிதான் சொல்றாங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மைங்கிறதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. பட் தட் இஸ் நாட் த பீக் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. இப்போ எங்கள் அப்பாலாம் வந்து எப்படி கேட்டாருன்னா, பண்ணாதப்பா அதெல்லாம் பண்ணாத, என்கிட்ட கொடுத்து நான் சேர்த்து வச்சு வாங்க அப்படின்னா, இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு வாங்கினா இடிஎஃபாக வாங்க, டிஜிகோல்டாக வாங்காத அப்படின்னு சொல்கிறாரு. டிஜிகோல்ட் போங்கன்னு சொல்றதையே நான் விட்டுட்டேன். ஆனால் ETF வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபிசிக்கல் கோல்டு கண்டிப்பாக லேடிஸ்க்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் கோல்டு வாங்காமல் இருந்துட போறீங்கப்பா. நாங்களாம் அப்புறம் என்னத்தை போட்டுட்டு போடுறது கல்யாண வீடுகளுக்கெல்லாம் ப்ரீமியம் இருக்கா டேக்ஸ் இருக்கா அப்படிலாம் யோசிக்க போனோம்னா நம்ம எதுலேயுமே கால் வைக்க முடியாது. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் அப்படிலாம் நிறைய போட்டு காமிப்பாங்க, அப்படியே தெனாவட்டாக இருப்பாங்க. இந்த பண்ண அந்த லேடிஸை போயிட்டு கோல்டில் போயிட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நம்மளுக்கு எங்கேயாவது ஒழிஞ்சிக்கலாமான்னு இருக்கும். இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க, ஒரு 10% வச்சுக்கோங்க, 15% வச்சுக்கோங்க, நாங்களே உங்களுக்கு கோல்டு ஃபண்டு கொடுக்குறோம், மல்டி அசெட் ஃபண்டில் வச்சுக்கோங்க, இப்படியெல்லாம் அவங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் நம்மளுக்கு கரெக்ட். ஏன்னா 10 to 15% நார்மல், இட் இஸ் கரெக்ட் தான். ஸோ எனக்கு இன்னொரு லேடி தெரியும், அவங்க வந்து வெறும் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் ஸ்டாக் மாத்திரம் தான் வச்சிருக்காங்க. கேட்டா நம்ம ஊர் பசங்க நல்லா தண்ணி போடுவாங்க, அதுதான் மேலே போவோம் அப்படி சொல்கிறாங்க. ED Tamil presents Power of Wealth. Presenting partner G Square. எங்களுக்கான மீம், அதாவது எங்க ஜென்ரேஷனுக்கான மீம், ஸ்டடிங் ஃபேஸ் நாங்க படிக்கிறப்போ கோவிட் வந்துருச்சு, ஒர்க்கிங் ஃபேஸ்ல AI வந்துருச்சு, ஏர்னிங் ஃபேஸ்ல கோல்டு சில்வர் எல்லாமே வந்து பீக்கா போயிடுச்சு. இப்போ எங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா என்ன வாழ்க்கடா இது அந்த மாதிரி இருக்கு. எங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நாங்க எப்படி இது வந்து இதை பிளான் பண்றது எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை? நீங்க வந்து ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப இந்த யங்ஸ்டர்ஸ்ங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கு. எல்லாத்தையும் ரொம்ப நெகட்டிவ் திங்ஸை மாத்திரம் பாக்குறாங்க. இவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு லைஃப்ல. படிக்கும் போது உங்களெல்லாம் மாதிரி நாங்களாம் என்னைக்கு ஃப்ரீயா இருந்திருக்கோம். இன்னைக்கு நீங்கலாம் கதவை மூடிட்டு அம்மா அப்பா உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டாங்கன்னா அம்மா அப்பா சத்த நாடியும் ஒடுங்கி ஓரமா உட்காந்துருக்காங்க. போன் பார்த்துட்டு இருப்பீங்க உள்ள, அது வேற விஷயம். ஆனா என்னமோ பிள்ளைங்க படிக்கிறாங்கன்ட்டு நாங்க அந்த ஸ்டடிங் ஃபேஸ்ல உங்களை மாதிரி ஹாப்பியா இருந்தவங்க யாருமே இல்ல. ஸ்டில் ஒர்க்கிங் ஃபேஸ்ல AI வந்துடுச்சு அப்படின்னாக்கா நீங்க நாளைக்கு AI இல்லைன்னு பெட்டரா வர போறீங்க. எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு ரீசெண்டா, AI வந்துச்சு, யாருமே சேவ் பண்ணாதீங்க, ரிட்டையர்மெண்ட் பத்தி கவலையே படாதீங்க, AI உங்களை காப்பாத்தோன்றாரு. அது எவ்வளவு தூரம் அவருக்கு தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரா நமக்கு தெரியாது. பட் உங்களுக்கு அதெல்லாம் அவைலபிள். ஃபியூச்சர் இஸ் சோ பிரைட் இன்னைக்கு பார்க்கும்போது. ஸோ நீங்க வந்து யூ ஷுட் நாட் வரி டூ மச் அபவுட் இட். நாங்க வேணா சொல்லலாம் என்னடா வாழ்க்கை கோல்டு அண்ட் சில்வர் இதான் பீக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா? பீக் ஆகும் பீக் ஆகும்னா நான் இல்லப்பா, எனக்கு அவ்வளவு தெரியாதுன்னே வச்சுப்போம். எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றதெல்லாம் இதோட பீக் ஆகும். அந்த ராபர்ட் கியோசாகி என்ன சொல்லியிருக்காரு, 5 டைம்ஸ் மேல போகும்னு இருக்காரு. நம்ம என்னமோ 6000 போயிடுமா 7000 போயிடுமான்னு பார்த்துட்டு இருக்கோம். அவர் இல்லவே இல்லப்பா 5 டைம்ஸ் வச்சுக்கோ அப்படின்றாரு. சில்வரையும் அப்படிதான் சொல்றாங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மைங்கிறதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. பட் தட் இஸ் நாட் த பீக் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. இன்னும் நாங்க வந்து இதை பத்தி ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு சொல்றீங்களா? நாங்க இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. நீங்க என்ஜாய் பண்ண போறீங்களா ஸ்ட்ரகிள் பண்ண போறீங்களாங்கிறது இட் இஸ் அப் டு யூ. ஓகே ஓகே. வேலைக்கு போறோமே தவிர சேவிங்ஸ்ல 100 ரூபாய் கிடையாது. இவங்க என்னடானா ட்ரிப்புக்கு போலாம் வான்னு உயிர் எடுக்கிறாங்க. வேலைக்கு போனா காலேஜ் படிக்கிறப்போ வீட்டுல வாங்கி ட்ரிப் போற மாதிரி இருக்கும். அப்பமும் வந்து கொஞ்சம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சரி, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ட்ரிப் போகலான்னு பார்த்தா அப்பவும் வந்துட்டு காசே இருக்க மாட்டேங்குது ட்ரிப் போறதுக்குலாம். அதுக்கெல்லாம் நாங்க எப்படி பிளான் பண்றது? அதை பத்தி இது கொஞ்சம் நிஜமாவே பாவமான விஷயம்தான். பட் என்ன அப்படின்னா, இப்போ இதை வந்து யூஸ் பண்ணி நிறைய பேர் உங்களை வந்து ட்ரிக் பண்ணி டூர் போனாதான் வாழ்க்கையே, நாங்களாம் டூர் போகாம வாழலையா? அது எக்ஸ்ப்ளோர் பண்ணல மேம். இந்த காலத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்மளோட ஓன் காசை கொஞ்சம் சேர்த்து வச்சு காலை கொஞ்சம் ஸ்டெடி ஆக்கிட்டு உலகம் பூரா போயிட்டு வாங்கலாம், யார் வேணாங்கிற அவங்கள. பட் ரொம்ப அவசரப்படக்கூடாது. உலகம் நம்மளுக்குன்னு லாங் லைஃப் இருக்கு. நான்லாம் ஒரு 60 இயர்ஸ்ல ரிட்டையர் ஆன பிறகுதான் கொஞ்சமே தலையை தூக்கி இங்கெல்லாம் உலகம் வேற இருக்கா, இந்தியாவை தவிர தமிழ்நாடு தவிர வேற ஊர் இருக்கா அப்படின்னு நாங்கெல்லாம் பார்த்தோம். ஸோ கண்டிப்பா போங்க, என்ஜாய் பண்ணுங்க. லோன் மாத்திரம் வாங்காதீங்க. அது இல்லாம உங்களோட ஓன் மணியில எவ்வளவு போக முடியுமோ போங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர் இல்லைனா இளைய தலைமுறைகள் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கோல்டு பற்றி நிறைய பேசினாலும் இந்த கேள்வி கேட்குறேன். நிறைய பேருக்கு குழப்பம் என்னன்னா, இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை டிஜி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? சில பேர் என்ன சொல்கிறாங்க, டிஜி கோல்டில் வந்து 10 வருடம் கழித்து ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இடிஎஃப்ல வந்து டேக்ஸ் இதுவாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பெற்றோர்களும் வந்து கடைகளில் வந்து, அதாவது ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி தான் ஜுவல்லரியாக வாங்கி தான் பழக்கம். இதில் பற்றி அவங்களுக்கு அவ்வளோ வந்து விழிப்புணர்வு கிடையாது. இடிஎஃபாக வாங்கலாம் டிஜி கோல்டாக வாங்கலான்ட்டு
இப்போ எங்கள் அப்பாலாம் வந்து எப்படி கேட்டாருன்னா, பண்ணாதப்பா அதெல்லாம் பண்ணாத என்கிட்ட கொடுத்து நான் சேர்த்து வச்சு வாங்கினேன் அப்படின்னா, இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு வாங்கினா இடிஎஃபாக வாங்க டிஜிகோல்டாக வாங்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து? ஆக்சுவலி நான் வந்து ஒரு வருஷம் முன்னாடி எல்லாம் நான் நிறைய லேடிஸுக்கு டிஜி கோல்டு ஜிபே திறந்து நீங்க இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு 100 ரூபாய் இருக்கா அதுல போட்டு வைங்கம்மா, எதுக்கு வீணா கடையா தேடி ஒரு 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 8000 ரூபாய் இல்லாம ஒரு கோல்டு வாங்க கடைக்கு போக முடியுமா சொல்லுங்க? முடியவே முடியாது. அவன் அப்புறம் மேலைங்களையும் பார்ப்பான், இந்தம்மா என்ன கையில காசு இல்லாம இங்க வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா ஒரு 100 ரூபாய் தான் நீங்க வந்து ஒரு டிஜி கோல்ட்ல போட முடியும். ஸோ இது ரொம்ப ஜிபேல இருக்கு, பேடிஎம்ல இருக்கு, இது ரொம்ப வசதின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். பட் திடீர்னு 2 மாசம் முன்னாடி செபி சொல்லிடுச்சு, எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு கை கழுவிட்டாங்க. நம்மளோட ஐடியா என்னன்னா ஜிபே வந்து உலகளாவ உள்ள கம்பெனி. ஸோ அதுல வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, பிரச்சனை வந்து அது ஓன் பாடு அவன் பாடு. உள்ளூர் கம்பெனியவே நம்மளால பிடிக்க முடியல, இன்னும் நம்ம போயிட்டு அவன் அப்ப எங்க போய் பிடிக்க போறோம் நம்ம இல்லையா ஜிபே. ஸோ அதை பார்த்து பயந்து நம்ம டிஜி கோல்ட் போங்கன்னு சொல்றதையே நான் விட்டுட்டேன். ஆனா இடிஎஃப் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிசிக்கல் கோல்டு கண்டிப்பா லேடிஸ்க்கு கண்டிப்பா பிசிக்கல் கோல்டு வாங்காம இருந்துட போறீங்கப்பா, நாங்களாம் அப்புறம் என்னத்தை போட்டுட்டு போறது கல்யாண வீடுகளுக்கெல்லாம். கண்டிப்பா எங்க பத்தியும் கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் பிசிக்கல் கோல்டுக்கும் கொடுங்க. நிறைய அமௌண்ட் நீங்க இடிஎஃப்ல போடலாம். அதை பத்திலாம் நம்ம ரொம்ப இதுல வந்து பிரீமியம் இருக்கா டாக்ஸ் இருக்கா அப்படிலாம் யோசிக்க போனோம்னா நம்ம எதுலையுமே கால் வைக்க முடியாது. அது மேல போதா அதோட சேர்ந்து நம்மளும் டிராவல் பண்ணுவோம். அவங்க பக்கத்துல ஒருத்தங்களுக்கு 100% வந்துதா, எனக்கு 90% வந்தா கூட போறோம். ஓகே, நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, எதுல நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அதுல நம்ம போட்டுக்கலாம். கோல்டு வந்து நம்ம பொதுவா எல்லாரோட போர்ட்ஃபோலியோமே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்றது இன்க்ளூடிங் மோஸ்ட் ஆஃப் த ஃபினான்சிங் பிளேயர்ஸ் சொல்றது வந்து 10% அட்லீஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோல வச்சிங்கன்றாங்க. நம்ம ரொம்ப குறைச்சி எடை போடுறோமோ கோல்டு அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம லாஸ்ட் 18 மந்த்ஸா வந்து மேக்ஸிமம் போர்ட்ஃபோலியோவை ஸ்டேபிள் பண்ணதே வந்து கோல்டு தான் இல்லையா? ஸோ 10%ங்கிறது ரொம்ப கம்மியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு மேம். ஸோ வாட் இஸ் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் எப்படி வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தால் பெட்டராக இருக்கும்? பர்சன்டேஜ் வைஸ் ஈக்விட்டி இவ்வளோ, ரியல் எஸ்டேட் ஆர் கோல்டு ஆர் எப்படி எத்தனை பர்சன்டேஜ் என்ன இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண முடியும்? கண்டிப்பா. ஆக்சுவலி நான்லாம் ஒரு 10 இயர்ஸ் பேக் நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் அட்டன் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் அப்படிலாம் நிறைய போட்டு காமிப்பாங்க. அப்படியே தெனாவட்டா இருப்பாங்க. இந்த பாருங்க அந்த லேடிஸ போயிட்டு கோல்ட்ல போயிட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நம்மளுக்கு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாமான்னு இருக்கும். ஏன்னா ஒரு 2 லேடிஸ் தான் உட்காந்துருப்போம். அவங்கள எங்க நேர திட்டுவாங்க. இப்ப அவங்களே என்ன சொல்றாங்க, ஒரு 10% வச்சுக்கோங்க, 15% வச்சுக்கோங்க, நாங்களே உங்களுக்கு கோல்டு ஃபண்ட் கொடுக்குறோம், மல்டி அசெட் ஃபண்ட்ல வச்சுக்கோங்க, இப்படி எல்லாம் அவங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க யார் பேச்சு கேட்டாலும் நம்மளுக்கு வந்து அது நம்மளால ஜீரணம் ஆகாது. அவங்களோடது அவங்களுக்கு, அவங்க தாட் அவங்களுக்கு, அவங்க இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க. நம்ம பர்சனல் ஃபைனான்ஸுங்கிறது நம்மளை பொறுத்த விஷயம். நம்மளுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதுதான் நம்மளுக்கு கரெக்ட். ஏன்னா 10 to 15% நார்மல், இட் இஸ் கரெக்ட் தான். பட் இப்போ நல்லா ஏறும்போது நம்ம ஏத்துறோமா, மறுபடியும் நான் சொன்ன மாதிரி ரீபேலன்ஸ் பண்ணும்போது மேலே ஏறிச்சுன்னா கொஞ்சம் இறக்கிடணும். அதுக்கு மனசு வரணும். இல்ல இன்னும் போகணும் நம்ம விடக்கூடாது. 2வது பாத்தீங்கன்னா இந்த கோல்டு இதெல்லாம் இப்போ டர்க்கிஷ் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்கு, டர்க்கிஷ் மாடல்னு ஒன்று இருக்கு. அதுல 50% கோல்டு 50% ஈக்விட்டி. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஸோ இந்த 10லேருந்து 50 வரைக்கும் எல்லாம் சொல்றாங்க 90% நான் கோல்டு தான் வைப்பேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ எனக்கு இன்னொரு லேடி தெரியும், அவங்க வந்து வெறும் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் ஸ்டாக் மாத்திரம் தான் வச்சிருக்காங்க. கேட்டா நம்ம ஊர் பசங்க நல்லா தண்ணி போடுவாங்க, அதுதான் மேலே போகும் அப்படி சொல்றாங்க. ஸோ அவங்கவுங்க பிரியும். பட் இது நம்ம என்ன ஜென்ரலா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 10 to 15% இஸ் நார்மல். அதை விட்டு தாண்டி போகும்போது நீங்க ரீபேலன்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ED Tamil presents Power of Wealth. Presenting partner G Square. மேலும் ED தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.